ஆமா இது யாரு? என் தாதிப்பா சுந்தரவல்லி. என்ன சுந்தரவல்லி கூப்பிடல எரும கல்லு குட்டியாட வந்து நிக்கிறான். யாரா? ஏடா தாதி கூப்பிட்டு எரும இவன் ஆக்கி போற மாதிரி என்ன எரும கண்ணு குட்டிக்கிற? இதுதான் உங்க தாதியா? தாதிக்கு தெரியும். சரி தாதி நான் புடிச்சிக்கிறேன். புடிச்சிக்கிறியா? ஓ உங்க அக்காளுக்கு புடிய. ராணியம்மா நம்முடைய பாதார் வந்த கமலங்களை மல்லிகை முல்லிகை மட்டிமீர் மறிக்குழந்தை என்று சொல்லக்கூடிய அநேக கோடி மலர்களை பறித்து தங்களுடைய தாதியாகிய சுந்தரவல்லி அடிபடிந்தேன் தாயே. நீ பாடிந்தா நீ பாடிந்தா வாழ்ந்திருப்பாய். அப்படியா இருந்தாலும் அம்மா இன்னைக்கு நாம குலக்கரை செல்ல வேண்டும் அல்லவா? ஆமா அதனால குலக்கரை சென்று சரி தானபாலம் முடித்து வரலாமா போலாம். ஆகட்டும் தாயே. அண்ணே கையட்டி எடுத்து வாடி. நீராடி சரி அரமணை வந்த உடனே உண்டு தாமரை எடுத்த உடனே கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா செல்லவா? ஆமா ஆமா சாப்பிட்ட உடனே எனக்கு என்ன தூக்கமா வந்தடி. என்னடே சீக்கிரம் எடுத்துட்டு வர பந்தனை அலங்கரடா நேரம் ஆகுது. நல்லா இருக்க முடியும் உங்களுக்கு. எதுக்குடா சாக்கு பைய ஒரு சாக்கு ஒரு ராணியம்மா படுத்து தூங்க சொல்லுமா அம்மாவை. நீங்க வந்து படுங்கம்மா.
தாயே உனக்கு ராராரோ நன்றாக உறங்குங்கள் அம்மா. தாயே நீங்க நித்திரை போ நித்திரை போ. என் தாயே ராணி அம்மா நீங்க சித்திரை போ கட்டலிலே ஆரிடாரிடாரியோ ராணி அம்மா. ஐயோ ஐயோ கண்டப்பா நான் தனித்த பஞ்சரில உண்டு தாமதத்து சரி சுத்தி படகு கட்டி மத்தியில குலாவுக்கு ஏற்றி நான் உரைக்க பொழுது ஆகாத கடவை கட்டி அம்மா. ஐயோ அடி சுத்தி ராம தோழி அம்மா. கனவு கண்டீர்களா? ஆகாத கனவு அருங்கிலேயே கண்டு சரி பொல்லாத கனவு பொன்னுருவி கண்டு அம்மா ராணி அம்மா அரமனையில ஆந்த அளவு போலும் சரி கோட்டா போகுது போலும் ஐயோ என் தாய் தந்தைக்கு என்ன ஆபத்து வருமோ நாட்டு மக்களுக்கு என்ன நேருமோ நான் பெற்ற மக விஸ்வகேதுக்கு என்ன ஆபத்து வருமோ சரி எனக்கு என்ன ஆபத்து வரும்னு தெரியுது அம்மா. ராணி அம்மா பஞ்சனையில நித்திரையாகும் பொழுது கனவு கண்டேன் இப்படி புலம்புறீங்களே எப்படி அம்மா கனவு கண்டீங்க? நான் எப்படி கனவு கண்டேன் தெரியுமா? எப்படி தாயே? அம்மா ஐயோ என் தாய் வீட்டு
வரிசையுடைய மாலைக்கு வருவது போல சரி மேல தாளம் தாய் வெட்டி சீர்வரிசைய மாலை தேடி வருவது போல என்னைக்கெல்லாம் ஆகாத கனவு கட்டி நாட்டு மக்களுக்கோ எனக்கோ நான் பற்றி என் செல்வ விஸ்வகேதுக்கோ என்ன ஆபத்து வருமே தெரியலடி அம்மா சுந்தரா. தாயே என்னதான் இருந்தாலும் இப்படி கனவு கண்டே என்று இப்படி எல்லாம் நீங்க அழுது புலம்புறீங்க. ஆனா அன்றாடம் இல்லாமல் நீங்க பட்ட பகலிலே எப்பொழுதும் உறங்கியது கிடையாது. இன்றைய தினமானது பகலிலே உறங்கிய காரணத்தினால்தான் தங்களுக்கு இப்படிப்பட்ட கெட்ட கனவுகள் எல்லாம் வந்திருக்கே தவிர நீங்கள் நினைப்பது போல் வரிசையுடன் வருவது கனவு யாருக்கு நேரும்? என் தாய் தந்தைக்கு எந்த ஆபத்து வராது. எந்த ஒரு ஆபத்தும் வராதுமா. என் மகனுக்கு எந்த ஆபத்து வராது. எந்த மகனுக்கும் எந்த ஆபத்தும் வராது. எனக்கு எந்த ஆபத்து வராது. ஆமாமா. நாட்டு மக்களுக்கு எந்த ஆபத்து வராது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. அப்படி மாலை வரிசையோட கனவு அதாவது வீடு தேடி மாலைக்கு வருவது கண்டா யாருக்கு என்ன ஆபத்து நேரும்? நீங்க சொன்ன பிரகாரம் இப்படி எல்லாம் கனவு கண்டா யாருக்கு ஆபத்து நேர் தெரியுமா? இதோ கட்டிய கணவருக்குத்தான் ஆபத்து வருமா? அடியே சண்டாளி. ஐயோ 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 பானகட்டவளே கீழகட்டவளே என்ன தப்பா சொல்லிட்டேன்? அண்ணவன் அவன் செத்த என்ன போன என்ன எங்கே கிடக்குற அனாத நாயி கேட்டாடி கேட்டாடி. நீங்க கண்ட கனவுக்கு நான் இப்படி கனவாட்டுக்கிறேன் கண்டபடுத்துக்கிறேன் அறதறிக்கிட்டு என்ன தப்பா சொல்லிட்டேன்? ராணியம்மா இப்படி யார் வருவார்களோ என்று பார்க்கலாம்.